டிஜிட்டல் மார்க்கெட்டில் டிஜிட்டல் நம்ம ஆன்லைன்லேயே வர ப்ராடக்ட் ஆஃப்லைன் ப்ராடக்ட் எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டில் ஆகும். ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறதுக்கு அவங்க என்னென்ன பண்ணுறாங்கிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். அதை பொறுத்தளவுக்கு ஆஃப்லைனில் நம்ம நிறையா வெப்சைட் வழியாகவும் இது பண்ணுற மாதிரி இருக்கும், ஆன்லைனில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஆன்லைனில் வந்து டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு ரீஃபண்டும் வாங்க முடியாது, அதுவும் இருக்குது. அதோட ஆன்லைன் ஆஃப்லைன் அதோட மாறிட்டு ப்ராடக்ட் சேல் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் எதுக்கணும் அவங்கள்ட்ட வந்து வாங்கி இன்னொரு இது பண்ணி இப்போ நம்ம வந்து தயாரிக்கிறவங்களுக்கும் கொடுக்குறவங்களுக்கும் நடுவில் இருக்கிறவங்களுக்கும் தான் அதிக இதாகும். அப்படின்னா அதுவும் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்கில் தான். எல்லாத்தையும் மார்க்கெட் ஸ்கில் மூலமாக எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம். அப்புறம் இன்னும் சொல்லணும்னா ஒரு பொருளை வாங்கி சேல் பண்ணுறாங்கன்னா அது சேலுக்கு ஒரு லாபம். ஒரு பொருள் ப்ராடக்டோட விலையை கூட்டி லாபம் வைக்கலாம், விலையை குறைச்சி அந்த நிறைய விற்றுட்டாங்கன்னா அதனாலே லாபம் வரும். அதனால 2 விதத்துலேயே லாபம் வரும். ஒரு எண்ணிக்கையை கூட்டினால் லாபம், எண்ணிக்கையை குறைச்சி விலையை கூட்டினால் லாபம். எப்படி இருந்தாலும் லாபம் கிடைக்கும். அதுக்கு மார்க்கெட்டிங் தெரிஞ்சால் போதும். மார்க்கெட்டிங் பொறுத்தளவுக்கு சின்ன பொருள்லேருந்து எவ்வளோ பெரிய காருன்னு இதெல்லாம் இருக்குது, பேண்ட் பார்த்தா எல்லாத்துலேயும் மார்க்கெட்டிங் இருக்குது. மார்க்கெட்டிங் முக்கியமான விஷயம்னா அட்வர்டைஸ்மெண்ட் பொறுத்து ஒரு மார்க்கெட்டிங் எந்த அளவுக்கு வேணால் இம்ப்ரூவ் பண்ணலாம். நம்ம நார்மலாக தினசரி வேலை அட்வர்டைஸ் பண்ணோம்னா நம்ம பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் ஞாபகம் வரும். அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டில் நான் ஒரு புரியாத என்ன இது பண்ணுறானே புரியாது, ஆனால் அந்த ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க, அதான் அட்வர்டைஸ்மெண்ட். எவ்வளோ அனைவருக்கும் வணக்கம். நான் அரசு மேல்நிலைப்பள்ளி திருமங்கலத்தை கீழூரில் படிக்கிறேன், 11வது மேக்ஸ் பயாலஜி குரூப்பில் படிக்கிறேன். நான் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதில் மொத்தம் 6 படிநிலை உள்ளது. ஏன்னா வியாபாரம் வந்து தனித்துவமாக இருக்கும், எந்த சப்போர்ட் இல்லாமல் தானாகவே தனித்துவமாக இருக்கும். அப்புறம் அது நடைமுறை நம்ம தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும். அடுத்தபடி நெறிப்படுத்துறது, அதை பற்றி மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். நம்ம மட்டும் புரிஞ்சால் பத்தாது, மற்றவங்களும் அதை பற்றி புரிஞ்சுக்கணும். வியாபாரம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக தனி கொள்கை, அதுக்குள்ள சில கொள்கைலாம் இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக கொள்கைகளுடன் இணைந்து சாலை வரப்படும். அது என்ன கொள்கைங்கிறத நம்மளும் புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு புரிய வச்சு அதை பின்பற்றணும். அடுத்தபடி அந்த கொள்கைகளை புதிய கொள்கைகளை நம்மளும் மேம்படுத்தணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மார்க்கெட்டிங் வந்து ஒரு பைக்கு இப்போ நமக்கு ஒரு ஃபேவரட் பைக்காக நிறைய பேருக்கு எவ்வளோ நிறைய பேருக்கு பிடிக்கும். அந்த பைக்கு வந்து அது எவ்வளோ பெரிய பிராண்ட்னா அதெல்லாம் ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஆனால் பண்ணாத காரணம் அந்த ஒரு கம்பெனிலேருந்து லாஸ்ட்டாக வர போகிற பைக்னால் அது எக்ஸ்பென்சிவ் ஆகும். இப்போ திரும்பி விட்டாங்கன்னா அதோட வேல்யூ குறையும். அதனால அந்த மார்க்கெட்டிங் வந்து கொஞ்சம் சேல் குறையும். அதனால தான் அவங்க திருப்பி விடலை. கட் பண்ணு. இப்போ அதை ரீப்ரொடக்ஷன் பண்ணோம்னா நிறையா பேர் வாங்க ஆரம்பிச்சாங்க. நிறையா பேர் ஒரு பொருள் எப்போ அதிகமாக இருக்கோ அதோட மதிப்பு குறையும். மதிப்பு எப்போ எண்ணிக்கை கம்மியாக இருக்கோ அப்போ அதோட மதிப்பு அதிகரிக்கும். இப்போ வந்து ஊருக்குள்ளே ஒரு 2 பைக் இருக்குன்னா அதோட மதிப்பு அதிகம். இதே ஊருக்குள்ள 10 பேர் இருக்குன்னா அது அவ்வளோவா யாருக்கு பிடிக்காது, ஈர்க்க முடியாது இருக்காது. அதனால தான் அதை ரீப்ரொடக்ஷன் பண்ணலை. அது மாதிரி தான் மார்க்கெட்டிங் பொறுத்தவரைக்கும் மார்க்கெட்டிங் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, நிறைய எத்திக்ஸ் இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம நிறையா பண்ணலாம் மார்க்கெட்டிங் பொறுத்தளவுக்கு. அது மாதிரி ஒவ்வொரு டூத்பேஸ்ட்லேருந்து எல்லாத்துக்குமே மார்க்கெட்டிங் வந்து நிறைய எத்திக்ஸ் யூஸ் பண்ணி அதுபடி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அது மாதிரி நம்மளும் இதுலேயே நிறையா கற்றுக்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் நிறையா கட் பண்ணுறாங்க.